ஐயனா தோழி இன்னைக்கு என்ன பரபரப்பா நடந்ததுன்னு பார்க்கலாம். நிலா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. எதனால இப்படி பண்றீங்க? அதிகமா நான் அமைதியா இருக்கேன். உங்க 4 பசங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா உட்காந்துருக்கு. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வந்து எந்த தப்புமே பண்ணல. கார்த்திகாவை தான் வந்து ஹக் பண்ணாங்க. நீ ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுத்தால என் பையனுக்கு அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் கிளம்பிடுவாரு. எங்க போறீங்க கேட்டுருப்பாங்க. அவர் இங்க ஏதாவது வெளியே எடுக்கணும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் நேரம் வந்து கார்த்திகை வீட்டு வந்து சண்டை போடுவாரு. எல்லாம் வெளியே வாங்கடா, எதுக்காக என் பையன் மேல பொய்யா கேஸ் கொடுத்துருக்கீங்க? உங்க பொண்ணு தான் தேவையில்லாம என் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டை பொண்ணு இருப்பாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், எவ்வளோ தைரியம் தான் உங்கள் பசங்க வந்து என் பையனை அடிச்சிருப்பாங்க, அதனால தான் அவங்க கேஸ் கொடுத்த பொய் கேஸ்லாம் இல்லை, அது உண்மைதான், உங்கள் பையன் என் பொண்ணுக்கு தப்பாக தான் நடந்துக்கிட்டான் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் வந்துடுவாங்க. நிலா வந்துட்டு ஏன் இப்படி மாறி மாறி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் பையன் எங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணலை, கார்த்திகாவை தான் வந்து ஹக் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தேவையில்லாத நீ பேசாத, பயதான் இங்கேருந்து போ, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்களா, இப்போ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எங்கேயுமே போகாமல் அங்கே தான் நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.